வெல்கம் டு அவர் சேனல் கிராமர் இன் ஹேண்ட்ஸ். நம்மளோட கிராமர் இன் ஹேண்ட்ஸ் சேனலோட இந்த வீடியோவில் ப்ரிப்போசிஷன்ஸான எமாங் பிட்வீன் இதுக்கிடையே உள்ள டிஃப்ரென்சஸ் என்ன டிஃப்ரென்ஸ், அதை சென்டென்சஸில் எப்படி கரெக்டாக யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். லெட் அஸ் கெட் இன் டு த வீடியோ. among and between are prepositions. நம்மளுக்கு தெரியும் among between ரெண்டுமே prepositions. both among and between are used to express the relationship between things or persons. ஒரு பிளேஸில் இருக்கிற திங்ஸ் அல்லது பர்சன்ஸ் அதோட இடத்தை பொறுத்து, பொசிஷனை பொறுத்து அதுக்கிடையே உள்ள ரிலேஷன்ஷிப் என்ன, பக்கத்தில் இருக்கா, சென்ட்ரல் இருக்கா, தள்ளி இருக்கா, அதை பற்றி பேசுகிறது தான் பிளேசஸ் ஆஃப் ப்ரிப்போசிஷன்ஸ். இது அதே மாதிரி தான் அமாங்கும் பிட்வீனும் அந்த பொசிஷனை பொறுத்து அந்த திங்ஸ் அல்லது பர்சன்ஸோட பிளேஸை சொல்லுது, அதுக்கிடையே உள்ள ரிலேஷன்ஷிப்பை சொல்லுது. ஃபஸ்ட் பிட்வீன் பார்க்கலாம். பிட்வீன் என்ன சொல்லுவோம்னா இடையில, ரெண்டுக்கு நடுவில் அந்த மாதிரி சொல்லுவோம் தமிழில். இப்போ தமிழில் சொல்லும்போது ரெண்டு பொருள்களுக்கு நடுவில் சென்டரில் ரெண்டு பொருளுக்கு நடுவில் ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லும்பொழுது, இப்போ ஏபி ரெண்டு பேர் இருக்கா, ஏபிசி மூணு பேர் இருக்காங்கன்னா பி ஏக்கும் பிக்கும் நடுவில் இருக்காங்க. அப்போ பி இஸ் ஸ்டாண்டிங் பிட்வீன் ஏ அண்ட் சின்னு சொல்கிறோம் இல்லையா. அந்த மாதிரி இரண்டு பொருள்கள் அல்லது இரண்டு நபர்கள். அப்போ திங்ஸாகவும் இருக்கலாம், பர்சன்ஸாக இருக்கலாம், பர்சன்ஸ் இல்லாமல் அனிமல்ஸ், பேர்ட்ஸ், வாட் எவர் இட் மே பி. அந்த பொசிஷனை பற்றி பேசும்பொழுது அந்த ரெண்டு இருக்கணும். ரெண்டு பொருள் அல்லது இரண்டு நபர்களுக்கு இடையில் இன்னொரு பொருளோ ஒரு நபரோ உள்ளார்னு சொல்லலாம். அல்லது அவங்க இல்லைனாலும் அவங்க ரெண்டு பேர்த்துக்கு நடுவில் ஒரு திங்ஸ் ஷேர் ஆகுது, ஒரு பொசிஷனை பற்றி சொல்கிறோம். அந்த மாதிரி சொல்லும் பொழுது பிட்வீன் யூஸ் பண்ணுவோம். இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட் எக்ஸாம்பிள், தி பென் இஸ் பிட்வீன் தி பென்சில்ஸ். ஒரு பென் இருக்குது, ரெண்டு பென்சில்ஸ் இருக்குது. அப்புறம் இந்த பென்னோட பொசிஷன் என்னென்னா இந்த ரெண்டு பென்சில்களுக்கு நடுவில் இருக்குது, இடையில இருக்குது அப்படின்னு சொல்லும்போது we have used the preposition between here. Here also Vishnu is standing between Rithis and Arul. அப்போ இந்த த்ரீ பாய்ஸில் சென்ட்ரல் பாய்ஸோட பொசிஷன் சொல்லும்போது இஸ் ஸ்டாண்டிங் பிட்வீன் தீஸ் another டூ பாய்ஸ்ன்னு சொல்கிறோம். ஹியர் எமாங் பார்க்கலாம். எமாங் என்பது இரண்டுக்கும் மேற்பட்ட மக்கள் அல்லது பொருள்களுக்கு இடையே உள்ள தொடர்பு பற்றி கூறுகிறது. அப்போ மோர் தென் டூ பர்சன்ஸ் ஆர் திங்ஸ், அதோட ரிலேட்டிவிட்டி பொசிஷனை பொறுத்து அதை பற்றி சொல்லும் பொழுது வி யூஸ் எமாங். எமாங்னா தமிழில் மத்தியில் என்ற பொருளில் வருகிறது. மத்தியில் இருக்காங்க, அவங்களுக்குள்ள, அவைகளுக்குள்ள, அவங்க ஒரு குரூப் இருக்குது, அதுக்குள்ளே பாருங்கள் அது இருக்குது, அதுவும் இருக்குது. அந்த மாதிரி சொல்லும் பொழுது வி யூஸ் த ப்ரிப்போசிஷன் எமாங். எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா, தேர் இஸ் அ ப்ளூ கலர்டு சீல் எமாங் ரெட் கலர்ட் சீல்ஸ்ன்னு சொல்லும்போது நிறைய சீல்ஸ் இருக்குது. அதோட டாப்ஸில் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் இருக்குது, இந்த ரெட் கலருக்கு மத்தியில் ஒரு ப்ளூ கலரும் இருக்குதுன்னு சொல்லும்போது வி சுட் யூஸ் த ப்ரிப்போசிஷன் எமாங். அப்போ இதை எப்படி கேட்கலான்னு சொல்லும்போது எக்ஸாம்பிளில் கேட்கும்போது நீங்கள் எந்த ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க அதை பொறுத்து பார்த்தீங்கன்னா டான்ஸ் கொடுத்து அதில் சூஸ் கொடுக்கலாம். அல்லது பிட்வீன் கொடுத்தாங்கன்னா நீங்கள் டூ பர்சன்ஸாக, மோர் தென் டூ பர்சன்ஸ், அதோட ரிலேட்டிவிட்டி சொல்லுதா அப்படிங்கிறத டிசைட் பண்ணிவிட்டு வி கேன் சூஸ் த கரெக்ட் ஆப்ஷன். அதெல்லாமே எப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லும்பொழுது, இப்போ 10th ஸ்டாண்டர்ட் 9th எடுத்துட்டிங்கன்னு சொல்லும்போது அந்த எரர் சொல்லுவாங்க. எரர் ஸ்பாட்டிங்னு ஒரு கிராமர் இருக்குது இல்லையா. அப்போ எரர் ஸ்பாட்டிங்கில் இந்த எதை ஒன்றுக்கு பதிலாக ஒன்றை யூஸ் பண்ணியிருப்பாங்க, அல்லது இது ரெண்டும் இல்லாமல் இன்னொன்று யூஸ் பண்ணியிருப்பாங்க. அப்படி யூஸ் பண்ணும்போது நம்ம அதை இந்த ரூல்ஸை பொறுத்து கரெக்டான ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கலாம். அந்த எரரை ஸ்பாட் பண்ணி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அவர் நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், தெர் இஸ் அ கிளாஸ் பவுல் அமாங் டிஃப்ரெண்ட் கலர்ட் பெயிண்ட் டின்ஸ். நிறைய பெயிண்ட் டின்ஸ்லாம் இருக்குது, வேறு வேறு கலர் இருக்குது. அதில் சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் பவுல் இருக்குது. அப்போ அதை அந்த பொசிஷனை பொறுத்து பார்க்கும்போது அதுக்கு மத்தியில், அதுகளுக்கு இடையில, கடைசியில் எக்ஸாக்டாக சென்டர்னு அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஒரு குரூப்பில் ஒரு டிஃப்ரெண்ட் திங்ஸ் இருக்குது. அந்த மாதிரி சொல்லும் பொழுது வி யூஸ் எமாங். இதெல்லாமல் சம் ஒரு எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இதில் ரெண்டுமே கலந்து கொடுத்துருக்குறோம். இப்போ இந்த சில்ட்ரன் ஷேர் த லஞ்ச் அமாங் தம்னு சொல்லும்போது பொதுவாக ஒரு லஞ்ச் வந்திருக்குன்னு சொன்னால் இருக்கிற லஞ்சை குழந்தைங்க அவங்களுக்குள்ள, அப்போ அவங்களுக்கு மத்தியில் அப்படின்னு சொல்லும்போது அமாங் தம் ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. ஹியர் அவர் வில்லேஜ் இஸ் பிட்வீன் டூ பிக் டவுன்ஸ். அப்போ அந்த வில்லேஜோட பொசிஷனை ரெண்டு டவுன்ஸை பொறுத்து சொல்கிறதுனால டூ திங்ஸோடு கம்பேர் பண்ணி சொல்கிறாங்க. அதனால் we have used the preposition between. Here the robbers shared the money among them அப்படி சொல்லும்போது மோர் தென் டூ ராபர்ஸ் இருக்கிறதுனால அமாங் யூஸ் பண்ணிக்கிறோம். அப்போ சப்போஸ் இந்த டூ தீவ்ஸ்னு வரும், ரெண்டு தீவ்ஸ்னு ஓடும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா ஷேர் த மணி பிட்வீன் தம் போடுவோம். ஒன்லி டூ தீவ்ஸ் இருக்கும்போது பிட்வீன் போடுவோம். இதை இன்னொரு சென்டென்ஸ் சொல்லுவாங்க, தேர் இஸ் வி கேன் see the honesty among the thieves. அப்போ திருடர்களுக்குள்ளேயும் ஒரு ஹானஸ்டி, ஒரு நேர்மை இருக்குது அப்படின்னு சொல்லும்பொழுது என்ன பண்ணுறோம், அப்போ எல்லாம் ஆல் த தீவ்ஸை கம்பேர் பண்ணி அவங்கள ஹானஸ்ட்டாக இருக்கிற பீப்புளும் இருக்காங்க அவங்களுக்கு மத்தியில் அப்படின்னு சொல்லும்போது வி யூஸ் எமாங். I like the pianist
among the troupe of musicians. ஒரு மியூசிக் ட்ரூப்பில் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிளேயர்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறவங்க இருப்பாங்க. அவங்களெல்லாம் வந்து பியானிஸ்ட்டுன்னு சொல்லும்போது அந்த பியானிஸ்ட்டை வந்து மற்ற குரூப் ஆஃப் மியூசிஷியன்ஸோட நம்ம கம்பேர் பண்ணுறதுனால we have to use among. Dear viewers, I hope you would have understood this topic. Thank you for watching our channel. Do subscribe for more videos. Thank you.